புதிய தமிழ் மகள் co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. இடைவேளைக்கு பிறகு காலேஜை விட்டு துரத்திட்டாங்களா? சொல்லு, உன்னை காலேஜை விட்டு துரத்திட்டாங்களா? இப்படி ஒரு பேர் வாங்குறதுக்கா நான் கஷ்டப்பட்டேன். உன் முகம் விளங்காம வந்து நின்னப்பவே கேட்டேன். எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல. நல்ல வேளை, இந்த அசிங்கத்தை எல்லாம் பாக்குறதுக்கு உங்க தாத்தா உயிரோட இல்ல. இந்தாமா, உன் நவரச நடிப்பெல்லாம் கோவில் திருவிழா நாடகத்துல வச்சுக்கோ. உன் நடிப்பை பத்தி எனக்கு தெரியாது. ஏங்க, பெத்த வயிறு பத்திட்டு தெரியுது, அது உங்களுக்கு நடிப்பா தெரியுதா? ஏன் எங்க கிட்ட நீ நடிக்கவே இல்லையா? நீயே தானே 2-3 நாள் என் வீட்டு படியேறி வழிய வந்து உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுக்க சம்மதம் பேசின. நாங்க என்ன ஊர் உலகத்துல மத்தவங்க கேக்குற மாதிரியா சீர்சனத்தை கேட்டுட்டு இருக்கோம்? உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி உன் பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும் மட்டும் தானே சொன்னோம். எல்லாருமா சேர்ந்து இல்லாத கோக்கு மக்கள்லாம் பண்ணி நிச்சயம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஊரை விட்டு ரகசியமா உன் பொண்ணை அனுப்பி வச்சுட்டேன். இப்பதானே தெரியுது, நல்ல பணம் உள்ள பையனா பார்த்து பிடிக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டு அனுப்பி வச்சிருக்கீங்க. ஐயோ, நரம்பில்லாத நாக்குங்கிறதுனால வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்களே. இதெல்லாம் கேட்டு நான் உயிரோட இருக்கணுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நீ வேஷம் போடுறியா? சொல்லுடி, சொல்லு. கேக்குறல்ல, பதில் சொல்லாம இருக்க. சொல்லுடி, சொல்லு. என்ன நடந்துச்சு? சொல்லுடி. என்னன்னு சொல்லுடி. சொல்லுடி. கேக்குறல்ல, சொல்லுடி. எல்லாரும் கேக்குறாங்க, சொல்லு. சொல்ல கேக்குறல்ல, என்ன நடந்துச்சு? சொல்லுடி. என்னன்னு சொல்லுடி. இல்லம்மா, நான் ஒரு தப்பு பண்ணலம்மா, என்னை நம்புமா. இந்த பாருங்க, பேப்பர்ல வந்தா எல்லாம் உண்மையாயிருமா? இல்ல உண்மையான நியூஸ் மட்டும் தான் பேப்பர்ல போடுறாங்களா? நீ சொல்றத பார்த்தா இந்த பேப்பர்ல வந்த நியூஸ் பொய்ன்னு சொல்றியா? ஆமாயா, பொய் தான், வடிகட்டின பொய். ஜீவாக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணமே நடக்கல. எது எது? எங்கேயோ தூக்கிட்டு போய் தாலி கட்டினான்னு சொன்னா கூட அது பொய்யா இருக்கும்னு நம்பலாம். கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் தானே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியும். அது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? எரும மாடு போட்டோவை போட்டு ஆதார் கார்டு வாங்கினதெல்லாம் நம்ம ஊர்ல நடந்திருக்கியா? தெரியுமா தெரியாத உனக்கு? நம்புங்க,
நான் எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குமே போல. யாரையும் நான் கல்யாணமும் பண்ணல. பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறம் இது ஊர் விஷயம். ஊர்ல ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினதுக்கு உங்களெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலான்னு நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இல்ல, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. காலத்துக்கும் இந்த அவமானத்தை எங்களால தாங்க முடியாது. ஆமாங்கய்யா, காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு பூங்கொடி மேல பொறாம. அதான் அவங்க எல்லாரும் இவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேப்பர்ல ஒரு தப்பான நியூஸ் போட்டிருக்காங்கய்யா. எப்ப ராசு ஏதாவது கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லு. அவ்வளோ பெரிய காலேஜ் நடத்துறவங்களுக்கு இனாமா படிக்க போன இவ போட்டியா? நாங்க என்ன காதுல பூவா சுத்திக்கிட்டு இருக்கோம்? இல்லைங்கய்யா, அது ஜீவாங்கிறவரு பூவை லவ் பண்ணாரு. வருது பார்த்தல ஒவ்வொரு உண்மையா? ஆமா ஆமா. அப்ப இவ்வளவு அவனை லவ் பண்ணிருப்பான். ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுதான் உண்மை. காலேஜ்காரவங்க தாரி துப்பி காலேஜை விட்டு துரத்திட்டாங்க. அப்படித்தானமா? என் பொண்ணு இவ்வளவு சொல்லியும் நீங்க யாருமே நம்பலையா? உங்கள யாருக்குமே இறக்கம் இல்லையா? நீதி நேர்மையை பத்தி யோசிக்கும் போது ஈவி இறக்கத்தை பத்தி யோசிக்க முடியாதுமா. ஒண்ணு வேணா செய்யலாம். நிச்சயம் பேசின மாப்பிள்ளையும் துடிக்கிறான். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஊர்க்காரவங்களும் துடிக்கிறாங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி மலக்கரப்ப சன்னதியில வாம் பொண்ணு தீக்குழி மிதிக்கிட்டு. அவளுக்கு தீக்காயம் படாம இருந்தா அவ சொல்றத நாங்க நம்புறோம். காயம் பட்டுருச்சுன்னா அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நாங்க தான் தீர்மானம் பண்ணுவோம். என்னப்பா நான் சொல்றது? எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்கம்மா. நீங்க என்னமா சொல்றீங்க? சரி, நான் நல்லவளா கெட்டவளான்னு
அந்த மலைக்கருப்பன் சாமியே தீர்மானிக்கட்டும். அப்புறம் என்னப்பா அந்த பொண்ணே ஒத்துக்குச்சு. ஆமாண்ணே. வாங்க நாளைக்கு கோயில்ல சந்திப்போம். ஆமா நீங்க சொல்றது சரிதான். நாளைக்கு கோயில்ல பாத்துப்போம். வாங்க போய் என்னன்னு பாத்துப்போம். நாளைக்கு கோயில்ல தெரிஞ்சிரும். வாப்பா, வாப்பா. ஐயா வணக்கம்யா. வாங்கய்யா. மா கூட்டு வாமா. மாறி தேவையாப்புல உனக்கு இதெல்லாம்? எவனோ நம்புறான், நம்பாம போறான். நம்மள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா கூட பரவாயில்ல பிள்ளை. இந்த விஷ பரீட்சைலாம் வேணாம் புள்ளு. ஏன் நெருப்பு என்ன தின்றுமேனு பயப்பறிய புள்ள? நான் தப்பு பண்ணல, அதனால மலைக்கருப்பன் என்னை கைவிட மாட்டான். இல்லை பிள்ளை, எனக்கும் சாமி நம்பிக்கை இதெல்லாம் இருக்குதான். ஆனால் இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் நடக்குமான்னு தான். இந்த கலிகாலத்திலயும் அதே சாமியை தானே புள்ள நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம். என்ன இந்த சாமி தண்டிக்கணும்னு நினைச்சா தண்டிக்கட்டும், காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்தட்டும் புள்ள. என்ன பூங்கொடி, என்ன அங்கேயே நின்று இருக்க? டைம் ஆச்சு, வந்து தீக்குழியில இறங்கு. பாவப்பட்டவங்களுக்கு சாமி தான் துணைன்னு சொல்லுவாங்க. மலைக்கருப்பா என் பொண்ணு தப்பு செய்யாதவன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு நிரூபிச்சிருப்பா. உன்னை விட்டா நாங்க வேற யார்கிட்ட போய் கேட்போம்?
பாத்தீங்களாயா? பாத்தீங்களா? என் பொண்ணு பத்தி வாய்க்கு வந்தபடி என்ன இல்லாம பேசினாங்க. இப்போ என் பொண்ணு நல்ல பெண்ணு அந்த மலக்கருப்பனை நிரூபிச்சிட்டாரு. இப்ப இவங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்களா? இங்க பாருங்க, எனக்கு யாரையும் கேவலப்படுத்தணும், மனசை புண்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நீங்க எல்லாம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நானும் என் பொண்ணும் என்னெல்லாம் பாடுபட்டோன்னு அந்த மலக்கருப்பனுக்கு தான் தெரியும். அம்மா வேணாம்மா, பொறுமையா இரு. சரி விடுங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுல, ஏன் கவலைப்படுறீங்க இப்போ? பெரிய மனுஷன்னு தானே நினைச்சிட்டு இருக்கவங்களா கொஞ்சம் நல்லா கேட்டுங்க ஐயா. இந்த மாதிரி கண்டிஷன் போடும்போது பொய்யா ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தி இருந்தா சுமத்துறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு யோசிச்சு வைங்க எல்லாரும். மலக்கருப்பனே இவ தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சிட்டான். சரிதான்ப்பா, அதுக்காக ஒருத்தர் மேல சந்தேகப்படாம இருக்க முடியாது. உங்க அத்தை கை குழந்தையா பூங்குடிய தூக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தா. வீட்டுக்காரி யாருன்னு கேட்டா எங்கேயோ இருக்காருன்னு சொன்னான். இது வரைக்கும் அப்படி ஒரு மனுஷனை நானும் பார்க்கல, இந்த ஊர்ல இருக்க யாருமே பார்க்கல. இந்த பொண்ணோட அப்பா யாரு, அவரு எங்க இருக்காருன்னு உங்க அத்தைய சொல்ல சொல்லு பார்க்கலாம்.